24/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை திருதியை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 முதல் 7 மணி வரை, காலை 7 முதல் 8 மணி வரை, காலை 8 முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மதியம் 12 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாம் சூரியன் புதன் செவ்வாய், விருச்சிகம் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். நண்பர்களிடம் கலகம் ஏதும் செய்ய வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்க வேண்டாம். புதிதாக ஏதும் செய்யவும் வேண்டாம். பயணங்கள் தேவையெனில் பயணிக்கவும் அல்லது தவிர்த்து விடவும். சந்திராஷ்டம நாளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிறிதளவு உடல் பாதிப்பும் மற்றும் சிறு சிறு மன உளைச்சல்கள் மட்டுமே இருக்கும். கவனமாக இருப்பேன், அவையாவும் நீங்கிவிடும். சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். வாகனம் மற்றும் மனை வாங்க யோசனை உருவாகும். புதிய வாகனம் மற்றும் பரிசு பொருள்கள் கைவரும். குருவின் பார்வையில் சந்திரன் உள்ளார். சந்திரன் நீச்சபங்கமாக இருந்தாலும் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். புதிய காரியங்கள் செய்யும்போது கவனமாக இருந்தாலே போதுமானது. கொடுக்கல் வாங்கலிலும் கவனமாக இருக்கவும். அலுவலகத்தில் சற்று அனுசரித்து செல்லவும். கணவன் மனைவியிடையே, பிள்ளைகளிடையே, பெரியவர்களிடையே வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை செய்யும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் உள்ளார். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். இளைய சகோதரர் வழி நன்மைகள் உண்டாகும். செலவுகள் சற்று அதிகரிக்கும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி கைவரும். சட்ட வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். குடும்ப தொழில்கள் யாவும் சிறக்கும். வியாபார லாபம் அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் யாவும் முடிவுக்கு வரும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். திடீர் ஆதாயம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் கைவரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். எதிரி தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபார நிமித்தம் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் உள்ளார். கஜகேசரி யோகம் உண்டு. சந்திரன் நீஜபங்க யோகம் உள்ளதால் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கைவரும். மனதில் ஏற்பட்ட கவலைகள், மனக்குமுறல்கள் யாவும் தீரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லை தீர உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் கைவரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும்.
சகோதர வழியில் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். வியாபார லாபம் அதிகமாகும். திடீர் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிட்டும். அயல் நாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். தாய் வழியில் நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி பெருகும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 5ஆம் இடத்தில் நீச்சபங்கமாகி உள்ளார். பிள்ளைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். கவலைகள் யாவும் மாறிவிடும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். திடீர் பயணத்தால் நன்மைகள் உண்டாகும். அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டு. மனைவி வழி சொத்து சம்பந்தமாக அல்லது பணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை மனமகிழ்ச்சி தரும். காத்திருந்த சுபசெய்தி வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்களால் மனதிற்கு நிம்மதி பிறக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். ஆலய தரிசனத்தால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம் கைவரும் யோகமும் உண்டு. சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். இனிப்பு சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சி உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். பூமி சம்பந்தமாக உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். அதனால் தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தாயாரின் உடல் நலனின் அக்கறை கொள்ளவும். குடும்பபரமாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமாகவே அமையும். திடீர் உறவு முறையால் சிறிது மனக்குழப்பங்கள் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு திடீர் சொத்துக்கள் வந்து சேரும். பணம் சம்பந்தமாக உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு சம்பந்தமாக சம்பள உயர்வு, இடம் மாற்றம், இது போன்ற நற்செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு மனதிற்கு நிறைவாக இருக்கும். மற்றும் கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள். உயர் படிப்பிற்காக வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை சம்பந்தமாக அயல்நாடு தொடர்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு நற்செய்திகள் அயல்நாட்டிலிருந்து தனவரவுடன் வந்து சேரும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். சுப பேச்சுவார்த்தை, திடீர் செலவுகள் உண்டாகும். வாகன யோகம் உண்டு. வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு தனலாபம் அதிகமாகும். புதிய தொழிலில் லாபம் அதிகரிக்கும். தாய் வழி உறவால் ஆதாயம் உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய தொழில் சம்பந்தமாக பயணங்களால் நிம்மதியும் லாபமும் உண்டாகும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்களின் உதவியுடன் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வெற்றியாக முடிப்பீர்கள். நினைத்த காரியம் இன்று வெற்றியாகும். மனைவி வழி சொத்து தர்க்கம் தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார். உங்கள் ராசியிலேயே சூரியனுடன் புதனும் செவ்வாயும் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சபங்கமாகி உள்ளதாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உள்ளதாலும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும்.
வீட்டுக்கடன், அந்த கடன், இந்த கடன், வாகன கடன், கல்வி கடன், இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் சற்று மன உளைச்சலும் உண்டாகும். எனினும் கவலைப்பட தேவையில்லை. அரசு வழி ஆதாயம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். செய்யும் தொழிலில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. மேலதிகாரிகளிடமிருந்து நற்செய்தி மகிழ்ச்சி அளிக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து பணவரவு வந்து சேரும். திடீர் பயணங்களால் அலைச்சலுடன் லாபமும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே கலகங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் திருமணம், காதல் திருமணம் கைகூடும் வாய்ப்பும் உண்டு. கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு கடல் கடந்து நற்செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று அனைத்தும் சாதகமான நாள். பாக்யாதிபதி சந்திரன் உச்சஸ்தானத்தில் உள்ள குருவின் பார்வையில் உள்ளார். சந்திரன் நீஜபங்கமாகி உள்ளார். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும். மதிப்பும் மரியாதையும் கூடும். வெற்றி வாய்ப்பு நிறைந்த நாளாக இருக்கிறது. எதிரி தொல்லைகள் சற்று இருந்தாலும் அவையாவும் இன்று பெரிதாக பாதிப்புகள் ஏதும் இல்லை. கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கட்டிட கலைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் தனலாபமும் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். நண்பர்களுடன் இணைந்து புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து சாதனை செய்வீர்கள். சட்ட சிக்கல்கள் யாவும் மாறிவிடும். ஆன்மீக பயணத்தால் மனதிற்கு நிம்மதி பிறக்கும். திடீர் திருமணம், காதல் திருமணம் கைகூடும். வெளியூர், வெளிநாடு வியாபாரம் லாபம் தரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் நாள். எதிரி தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். அலைச்சலுடன் தனவரவும் வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு கடல் கடந்து வந்து சேரும். நண்பர்களின் உதவி கிட்டும். ஆன்மீக பயணத்தால் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் மாறும். காத்திருந்த சுபசெய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக கடன் தொல்லை சற்றே குழப்பத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள் ஏற்பட்டு விலகும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சட்ட சிக்கல்கள் யாவும் வெற்றி தரும். உத்தியோக ரீதியாக பெரிய மனிதர்களின் தொடர்பு உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். சொத்து தர்க்கங்கள் சாதகமான பலனை அளிக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் நீஜபங்கமாகி உள்ளார். லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது. அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். வழக்குகள் சாதகமான பலனை தரும். கல்வி கடன் தீரும். மனைவி வழி ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். பிரிந்து போனவர்கள் மனம் நொந்து திரும்ப வருவார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் பூமியில் விளையும் விளைபொருள்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். இன்று தனவரவுடன் வியாபார லாபமும் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி நிறையும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, தசமஸ்தானத்தில் சந்திரன் நீஜபங்க ஸ்தானத்தில் உள்ளார்.
செலவுகள் அதிகமாகவே இருக்கும், வரவும் அதிகமாகவே இருக்கும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட மந்தத்தன்மை நீங்கிவிடும். மகிழ்ச்சி நிறையும். மகிழ்ச்சி நிறைந்த செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு கைவரும். சொத்துக்கள் மற்றும் வாகனம், மனை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் பூமியில் விளையும் விளைபொருள்களாலும் மற்றும் கட்டடம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் அதிகரிக்கும். கால்நடைகளால் லாபம் உண்டு. உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் இரட்டிப்பாகும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். புதிய கடன் உதவி கிடைக்கும். நகை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். காத்திருந்த சுபசெய்தி வந்து சேரும். நீண்ட கால கனவுகள் பலிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு கைவரும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, பாக்யஸ்தானத்தில் சந்திரன். உங்களது ராசிநாதன் குருவின் பார்வையில் சந்திரன் உள்ளதால், குருவும் உச்சமாகி உள்ளதாலும், குருவின் பார்வையும் உள்ளதாலும் கஜகேசரி யோகம். இதனால் நீங்கள் எதிர்பார்த்த பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகளும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். கனவுகள் நனவாகும். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு கைவரும். திடீர் வெளியூர் வெளிநாடு பயணத்தால் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். வெளிநாட்டிலிருந்து மகன் அல்லது மகள் வரலாம். சட்ட பிரச்சனைகள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவத்துறையில் புதிய முயற்சி கை கொடுக்கும். மருத்துவ சம்பந்தமான தொழில் லாபகரமாகும். கல்வி சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பிள்ளைகள் வழி இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நிறையும். ஒற்றுமை அதிகமாகும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.